இப்போ வந்து இந்த சைட்டில் இருக்கக்கூடிய பைப்லைனோட பொசிஷன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். அது வந்து உங்களுடைய சைட்டில் எப்படி நம்ம பைப்லைன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும், காமன் தான். ஸோ எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்பு டு ஓவர் டேங்க் லைனில் வந்து நம்ம வந்து இன்புட் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களுடைய போரோட வாட்டர் வந்து ஒரு சம்பில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து ப்ரெஷர் டெவலப் பண்ணி நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு அவங்களுடைய பில்டிங்கோட ஹைட்டு எவ்வளோ ப்ரெஷர் மென்ஷன் பண்ணி நம்ம வந்து ஒரு 1 HP வந்து ஃபீடிங் பம்ப் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ கீழே இருந்து நமக்கு வருது. ஸோ எப்பயும் போல் ஆஃப்டரில் வந்து ஒரு அசிட் ஃபில்டர் கொடுத்துட்டு இன்புட் வந்து நமக்கு இந்த லைனில் வருது. அதே மாதிரி பைபாஸ் வால்வு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட்டில் இன்னொரு லைன் வந்து இதில் ஜாயிண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் ஃப்ளோ மீட்டரில் உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு எகைன் ப்ரொடக்ஷன் டேங்க்குக்கு போகுது. ஸோ நம்ம ரீஜென்ரேஷன் பண்ணணும். இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மோடில் இருக்கும் உங்களுக்கு மேனுவல் வாட்டர் சாஃப்ட்னர் பொறுத்த வரைக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜென்ரேஷன் ஹோஸோட வால்வு வந்து ஆஃபில் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு இந்த பைபாஸ் வால்வை நீங்கள் வந்து மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு வந்துடணும். ஆன் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த சால்ட்டு டேங்க்கில் நம்ம சொல்கிற கெப்பாசிட்டி அளவு, இப்போ இது நம்ம 150 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 100 லிட்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டோட கன்சம்ஷன் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ 150 லிட்டருக்கு வந்து சால்ட்டை உள்ளே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த ரீஜென்ரேஷன் ஓஸை வந்து இதில் கொடுத்துடணும். எப்பயுமே வந்து ப்ரொடக்ஷன் இந்த ரீஜென்ரேஷன் பண்ணுறது வந்து நம்ம வந்து ரிசல்ட் வாட்டர், அதாவது சாஃப்ட்னிங் வாட்டரில் தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ ரீஜென்ரேஷன் ஓஸை இதில் கொடுத்துட்டு மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும். நம்ம எந்தமே மாற்றலை, வெறும் ரீஜென்ரேஷன் ஓஸை சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு உள்ள டேங்க்கில் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீஜென்ரேஷன் வால்வை வந்து ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு மோட்டர் ரன் ஆகிட்டே இருக்குது. அப்போது நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும். சர்வீஸ்லேருந்து ரீஜென்ரேஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் நம்பருக்கு. அப்போ அந்த டைமில் வந்து ஒரு மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடாது. ஸோ பைபாஸ் வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம கிளாக் வைஸ் வந்து ஸ்லோ ரேஞ்ச் ரீஜென்ரேஷனில் நம்ம வைக்கிறோம். ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து சக் பண்ணும். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ரீஜென்ரேஷன் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சால்ட் வாட்டர் வந்து சக் பண்ண ஆரம்பிக்கும். எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து நம்ம வாட்டர் சொல்கிறோம், எவ்வளோ கேஜி வந்து ராக் சால்ட் வந்து நம்ம சொல்கிறோன்றதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு சைட்டுக்கும் நீங்கள் எப்போயுமே உங்களுடைய ஆட் பண்ணிக்குவீங்களா, அது எல்லாமே நமக்கு வந்து சக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இன்கேஸ் இங்கே வந்து மோட்டரோட ஹெச்பி கூட இருக்குது, சில பேர் டேரக்ட் போரில் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம இந்த ரீஜென்ரேஷன் வால்வை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ப்ரெஷர் கேஜியை குறைச்சிக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து இந்த பைபாஸ் வால்வு என்ன ஆகும், பைபாஸில் வரையும் உங்களுக்கு வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிட்ருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரீஜென்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எகைன் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரின்ஸ் பொசிஷனில் நம்ம வைப்போம் இல்லையா. ஸோ ரின்ஸ் வைக்கும்போது மறுபடியும் இந்த பைபாஸ் வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரின்ஸ் பொசிஷனில் வைக்கணும். ரின்ஸ் பொசிஷனில் வச்சுட்டு இந்த ரீஜென்ரேஷன் வால்வை க்ளோஸ் பண்ணிடணும். ரீஜென்ரேஷன் பண்ணும்போது இந்த சால்ட்டை உள்ளே இழுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வால்வு, மற்ற நேரம் அது தேவையில்லை. ஸோ ரின்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா எகைன் மறுபடியும் பைபாஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். இந்த பைபாஸ் ஆன் ஆஃப்ன்றது வந்து மோட்ரு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு சமம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கீழே போய் மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு வர முடியாது இல்லையா. அதனால் இந்த மாதிரி பைபாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மல்டிபுட் வால்வை ஆப்ரேட் பண்ணிக்கணும். ஸோ ரின்ஸ் வச்சுட்டிங்க, ரின்ஸ் வச்சுட்டு மறுபடியும் பைபாஸ் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் டேங்க்கில் போய் வாட்டர் விழுகிறது போல் ரின்ஸில் வந்து உங்களுக்கு வாஷ் ஆகிட்ருக்கும். ஸோ இது எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒவ்வொரு சைட்டை டிபெண்ட் பண்ணி நாங்கள் டைமிங் சொல்லுவோம். ஸோ ஆவரேஜாக ஒரு 15 மினிட்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் நமக்கு வந்து வாட்டர் வந்து வெளியில் போகணும். ஸோ ரின்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சர்வீஸ் மோடில் வைக்கணும்னா என்ன பண்ணுறோம், இதை அப்படியே டேர்ன் பண்ணாமல் மறுபடியும் பைபாஸ் வால்வை ஆன் பண்ணிவிட்டு சர்வீஸ் மோடில் வச்சுட்டு மறுபடியும் பைபாஸ் வால்வை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சிஸ்வல் பொசிஷன்லேயே வந்துடும். உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த பொசிஷன்லேயே உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ரீஜென்ரேஷன் பண்ணிக்கணும். சிம்பிள் தான். நீங்கள் வந்து பைபாஸ் வால்வை மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க, இந்த ரீஜென்ரேஷன் வால்வை ஆன் பண்ண போகிறீங்க. மேனுவலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர்ன்றப்ப அது வேறு கான்செப்ட்டு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் வராது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டேன் ஆகும், உங்களுக்கு ரீஜென்ரேஷன் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவல் வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணியிருக்கனால மேனுவலாக ரீஜென்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன் அண்ட் அவுட்டுக்கு ஒரு வால்வு கொடுத்துருப்போம்.
இப்போ பைபாஸ் வால்வு வருது, இன் அண்ட் அவுட்டுக்கு ஒரு வால்வு வந்திருக்கு. இன் அண்ட் அவுட் வால்வாக நம்ம டச் பண்ணவே கூடாது. இது எதுக்குன்னா, இன்கேஸ் ஏதாவது சாஃப்ட்னிங்கில் கம்ப்ளைண்ட் ஆகுது, உங்களுக்கு ரீஜென்ரேஷன் பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆகுது, அந்த மாதிரி ஆகுது, அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு தெரியலை, பைப்லைன்ஸ் ஏதாவது உடையுதுன்னா நீங்கள் வந்து பைபாஸ் வால்வை ஆன் பண்ணிவிட்டு இன் அண்ட் அவுட்டை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் சாஃப்ட்னிங்கில் வாட்டர் போகாமல் டேரெக்டாக டேங்க்குக்கு போயிட்டுருக்கும். ஸோ டேரெக்டாக டேங்க்கு போகும்போது அந்த டைமிங்கில் சாஃப்ட்னிங் வாட்டர் இதில் விழுகாமல் டேரெக்ட் வாட்டர் போய் விழுகும். ஸோ அந்த டைமில் வாட்ரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து அந்த இதை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் வந்து அதை உங்களுக்கு கைட் பண்ணி சரி பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இன் அண்ட் அவுட் வால்வை வச்சுருக்கோம். மற்றபடி நீங்கள் ரீஜென்ரேஷன் பண்ணும்போது இன் அண்ட் அவுட் வால்வை தொடணுன்ற கன்ஃபியூஸே ஆக தேவையில்ல. இவ்வளோதான் ப்ராசஸ். ஸோ எந்த ஒரு வாட்டர் சாஃப்ட்னருமே எடுத்திங்கன்னா, எல்லா வாட்டர் சாஃப்ட்னருமே டேரெக்ட் போரில் நம்ம கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக அப்படி கொடுக்கக்கூடாது, அது ப்ராசஸே கிடையாது. போரோட எவ்வளோ அடி நீங்கள் போர் போட்டிருக்கீங்க, போரோட உங்களுடைய வாட்டர் ஈல்டு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் கேஜி வருது, இதை மென்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு அவரோட போர்லேருந்து உங்களுக்கு ஓவர் டேங்க்குக்கு எவ்வளோ அவுட்புட்டில் வந்து வாட்டர் ப்ரெஷர் கேஜியில் உங்களுக்கு அவுட்புட்டாக விழுகுதுன்றதை பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ஐடியாவே கொடுப்போம். ஸோ டேங்க் டு டேங்க் பண்ணுறது இல்லை சம்பு டு ஓவர் டேங்க் தான் வாட்டர் சாஃப்ட்னிங் பண்ண முடியும். அப்படி பண்ணுறது தான் உங்களுக்கு 100% ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ரீஜென்ரேஷன்றது இவ்வளோ தான் கான்செப்ட். இது 100 லிட்டர் ரீஜென்ரேஷன் இருக்குது, 150 லிட்டர் சாஃப்ட்னர் இருக்குது, அதுக்கு ரீஜென்ரேஷன் இருக்குது, 300க்கு ரீஜென்ரேஷன் இருக்குது, 500 லிட்டருக்கும் ரீஜென்ரேஷன் இருக்குது. ஸோ எவ்வளோ கெப்பாசிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த என்ஏசிஎலோட குவான்டிட்டி மட்டும் உங்களுக்கு கூடும் குறையும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பட் கான்செப்ட்டும் ஒன்று தான். தேங்க்யூ.